சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேகா, சத்யாவோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு இல்லையா? ஊருக்கு போகாம சிந்தாமணி மறுபடியும் எப்படியாச்சும் ரேகா கிட்ட பேசி தான் கூடயே அழைச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பேசி பார்க்குறாங்க. ஆனா ரேகா இருந்துகிட்டு முடியவே முடியாதுங்கிறாங்க. ஸோ இங்க சிந்தாமணி கதறிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜயா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு வேறயா பக்கத்துல இருக்கிற பார்வதி கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க விஜயா. கடைசியில ரேகா என்ன சொன்னாலும் வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிந்தாமணி சாபம் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே நம்ம மனோஜ காமிக்கிறாங்க. மனோஜ் ஊர்ல நடந்த ரேகா சத்யாவோட கல்யாணத்துக்கு போகல இல்லையா? இப்ப அந்த கல்யாணத்துக்கு போகலன்னா என்ன, வர 17ஆம் தேதி உங்களோட கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம அஸ்ட்ராலஜி அதாவது வந்து பாத்தீங்கன்னா தலைவர் கேட்கிறாப்புல. ஸோ நம்ம மனோஜ் இன்னும் பயத்திலேயே தான் இருக்கிறாப்புல. அந்த நேரத்துல தான் ஜீவா அங்க வராங்க. ஜீவா லேட்டா வர்றத பார்த்துட்டு என்ன லேட்டா வர அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வரேன். எப்படியும் நான் உங்களோட பிசினஸ் பெரிய லெவல்ல போக போகுது. அதனால ஃபாரின் ட்ரிப்லாம் போகிற மாதிரி இருக்கும். கூட நானும் வருவேன்ல. அதுக்காகத்தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஐஸ் கட்டிய தூக்கி மனோஜ் தலையில வைக்கிற மாதிரி ஜீவா பேச, நம்ம மனோஜுக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுது. இருந்தாலும் ஒரு பயத்தை உண்டு பண்றாங்க நம்ம ஜீவா. நான் நேத்து தான் டிவியில பார்த்தேன். அப்ப முதல் மனைவியோட டைவர்ஸ் ஆகாமயே 2வது கல்யாணம் பண்ணவன மணமேடையிலேயே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு ஜீவா சொன்ன உடனே மனோஜ் பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல. அந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணோட அம்மா அங்க வந்து 50,000 மனோஜ் கையில கொடுத்து நீங்க ட்ரெஸ் எடுத்துங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கி கொடுங்க, நான் கல்யாண வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு போயிடுது. உடனே வாஸ்து நிபுணர் வந்து பாத்தியா, உன்னைய தேடியே பணம் இனிமேக்கு வரத்தான் போகுது, நீ அதை நினைச்செல்லாம் கவலைப்படாத, உன் தலைக்கு மேல குரு உக்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி மனோஜ தேத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் இப்பதான் வந்து எனக்கு நிம்மதியா இருக்கு, எதா இருந்தாலும் வந்து நீங்க பாத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரேகாவையும் சத்யாவையும் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா விளக்கேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் வசதியா வாழ்ந்த பொண்ணு இதுல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.